الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، باب النهي عن التباغض والتقاطع والتدابر. قال الله تعالى: إنما المؤمنون إخوة. وقال وعن أنس بن مالك رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال: لا تباغضوا ولا تحاسدوا ولا تدابروا ولا تقاطعوا وكونوا عباد الله إخوانا ولا يحل لمسلم أن يهجر أخاه فوق ثلاث. متفق عليه. நினைத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு பாடம் 269 பாடம். ஒருவருக்கொருவர் பகைமை கொள்வது, உறவை முறிப்பது, புறக்கணிப்பது கூடாது. இதில் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை சூரத்துல் ஹுஜராத்துடைய 10வது வசனத்தில் பொதுவாக இந்த முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி சொல்லும் பொழுது, இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக ஆவார்கள். இப்போ சகோதராக இருக்கும் பொழுது எப்படி நம்முடைய உடன் பிறந்த சகோதரருக்கு நலனை நாடுகின்றோமோ, அதே போலதான் ஈமானுடைய உறவுள்ளவர்களுடன் நாம் நலனை நாடுவதும் அவருடன் நாம் சகோதரத்துவத்தை பேணுவது மார்க்க நமக்கு கடமையாக்கி இருக்கின்றது. இந்த வசனம் எப்பொழுது இறக்கப்பட்டது, எப்பொழுது சொல்லப்பட்டது என்றால், 2 முஸ்லிம் சாரார்கள் சண்டையிட்டுக் கொள்ளும் பொழுது, கைகலப்பில் வரும் பொழுது அங்கு சொல்லப்பட்ட இந்த வசனம், இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக இருக்கின்றார்கள். இந்த சகோதரத்தை பேணுவதற்காக முஸ்லிம் ஒருவருக்கொருவர் அன்பையும் அரவணைப்பையும் விட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்களை பேணுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எண்ணற்ற வழிமுறை காண்பித்தந்தார்கள். சில விஷயங்கள் செய்யுமாறும் சில விஷயங்களை நீங்கள் விலகி கொள்ளுமாறும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்தார்கள். அதில் இதற்கு முன்னால் நாம் சலாம் சார்ந்த விஷயங்கள், சலாமை பரப்பக்கூடிய தலைப்பில் நாம் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் பார்த்தோம். லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளாதவரை, நம்பிக்கை கொள்ளாதவரை நீங்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. வலா துமினு ஹத்தா தஹாப்பு, நீங்கள் அதுவரைக்கும் ஈமான் கொள்ள முடியும் எதுவரை ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் நேசிக்க மாட்டீர்களோ. அவல அதுலுக்கும் அலா ஷை, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா, இதா ஃபஅல்துமூஹு தஹாபபதும், அதை செய்தீர்கள் என்றால் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் நேசிக்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு, அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள். அப்போ இந்த சட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்யுங்கள், இதனால் அன்பும் பாசமும் இந்த உறவு சகோதரத்துவம் பலமாக ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார். அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சில விஷயங்களில் இருந்து நீங்கள் விலகி இருங்கள், இதையெல்லாம் செய்யாதீர்கள் என்று தடுத்திருக்கின்றார்கள். அதன் மூலமாக நம்முடைய உறவு பேணக்கூடியவர்களாக ஆகும். அதுதான் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று, நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைமை கொள்ளாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், புறக்கணிப்பு செய்து கொள்ளாதீர்கள், உறவுகளை துண்டித்து கொள்ளாதீர்கள், நீங்கள் அல்லாஹ்வின் அடிமைகளாக சகோதரர்களாக ஆகிவிடுங்கள். ஒரு முஸ்லிம் தன் மற்றொரு முஸ்லிம் சகோதரனை 3 நாட்களுக்கு மேல் வெறுத்திருப்பது கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு நமக்கு கட்டளையிட்டார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய 6065வது ஹதீஸும் முஸ்லிமில் வரக்கூடிய 2559வது ஹதீஸும். இதில் கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு 5 விஷயங்களை உபதேசம் செய்திருக்கின்றார்கள். இந்த விஷயங்கள் நீங்கள் செய்யாதீர்கள். 1, லா தபாகது, நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைமை கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் பகைமை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். என்னதான் ஆகட்டும், அந்த விஷயத்தில் நீங்கள் சில நேரத்தில் விட்டு கொடுப்பதும் சில நேரத்தில் மன்னிப்பதும் என்ற விஷயங்களை செய்யும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் பகைமை கொள்வது, இந்த புக்வு மற்றும் பகைமைத்துவத்தை நீங்கள் விலகி கொள்ளலாம். எல்லா விதமான விஷயங்கள், அது நாவால் சொல்லதும் செயலால் செய்யக்கூடிய மூலமாக பகைமைத்துவம் ஏற்படும் என்றால் அதிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறின, வலா தஹாசது, இந்த பொறாமையும் நீங்கள் கொள்ள. ஏனென்றால் பொறாமை கொள்வதனால் உங்களுக்கு மத்தியில் என்ன பகைமைத்துவம் ஏற்படும்.
பொறாமை கொள்வது என்று பார்க்கும் பொழுது எல்லா விதமான விஷயத்திலும் என்ன பொறாமை, அவருடைய செயல், அவருடைய சொல், அந்த விஷயத்தில் பொறாமை கொள்வதும் என்ன நமக்கு இங்கு தடுக்கப்பட்டிருக்கின்றது. மனிதன் அவன் இயல்பாக சில விஷயங்களை அவனுக்கு வரும். இந்த நேரத்தில் என்ன பொறாமை கொள்ள வேண்டும் என்ற பொறாமையினால் செய்யக்கூடிய சில விளைவுகளை நீங்கள் செய்துவிட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இங்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். ஏனென்றால் மனிதன் பொறாமை கொள்ளும் பொழுது அவன் தன்னை தான் அழித்துக் கொள்கின்றான். அதாவது ஹதீஸ், இன்னொரு ஹதீஸ் வரும் பொழுது இன்னல் ஹசத யஅகுலுல் ஹஸனாத் கமா தஅகுலுல் அல் ஹதபன் நாரு, நிச்சயமாக பொறாமை என்பது நன்மையான காரியத்தை அது அழித்து விடுகின்றது. எப்படி நெருப்பு விறகை அழித்து விடுகின்றது, சாம்பலாக்கி கருக்கி விடுகின்றதோ அதே போலதான் பொறாமை என்பது நன்மையான காரியங்களை அழித்து விடுகின்றது. இப்ப பொறாமையும் நீங்கள் கொள்ளாதீர்கள். அதே போல வலா ததாபுர், ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் புறக்கணித்துக் கொள்ளாதீர்கள். புறக்கணிப்பீங்க. ததாபுர் என்று சொன்னால் முதுகு பின்முதுகை காண்பிப்பது. அது கூட இருக்கும் பொழுது ஒரு அவையில் உட்கார்றோம், அவர் இங்க இருக்காரு, அவர் இன்னொருவர் அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தள்ளி போறாரு, அல்லது பேசாமல் இருப்பது, அல்லது முதுகை காண்பிப்பது, இந்த அனைத்து விஷயம் என்ன புறக்கணிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. இதை உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்திற்காக நீங்கள் இதையும் செய்யாதீர்கள். இதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இதெல்லாம் என்ன உறவுகளை துண்டிக்கக்கூடியதாக ஆகும். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவுகளையும் நீங்கள் துண்டிக்காதீர்கள். வலா தகாதோ, உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவன் அவன் அல்லாஹு தஆலா உடைய உறவையும் என்ன துண்டித்து கொள்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸில் அல்லாஹ் கூறுகின்றான், யாரு உறவை பேணி காக்கின்றார்களோ அவருடைய உறவை நான் வைத்துக் கொள்கின்றேன். யார் உறவை துண்டித்துக் கொள்கின்றாரோ அவருடைய உறவும் எனக்கு தேவையில்லை. என்னதான் ஆகட்டும், மனிதன் என்ற அடிப்படையில சில நேரத்தில் நமக்கு அவன் செய்த செயலின் காரணமாக கோபம் அல்லது அந்த உறவை துண்டித்துக் கொண்டு வாழ வேண்டும் என்று அவன் பாவியாக இருந்தாலும், ஆனால் நமக்கு இதை செய்வதனால் அல்லாஹுடைய உறவு நம்ம துண்டித்து விடுகின்றோம். நாம் எந்த ஒரு காரியம் செய்யாவிட்டாலும் வெறும் உறவை துண்டித்தோம் என்ற காரணத்தினால் அல்லாஹுடைய உறவு நம்மிடமிருந்து என்ன நம்மை துண்டிக்கப்படக்கூடிய நிலை ஆகிவிடுகின்றது. அல்லாஹுடைய உறவு நமக்கு இல்லை என்றால் நாம் எங்கு செல்வோம்? கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்களாக, அல்லாஹுடைய அடியார்களாக, சகோதரர்களாக நீங்க இருங்க. அனுசரிக்கக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தி கொண்டு பிறகு ஒரு முஸ்லிம் தன்னுடைய இன்னொரு முஸ்லிம் சகோதரன் 3 நாளுக்கு அதிகமாக அவர் பேச்சுவார்த்தை துண்டித்து இருக்கக்கூடாது. இது அனுமதி கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு நமக்கு வலியுறுத்தியிருக்கின்றார்கள். தனிப்பட்ட ஒரு விஷயம். சில காரணம் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறான், மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க, பிதஅத்தான அல்லது இணை வைக்கக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. இவர்களை நாம துண்டித்து கொண்டோமோ அல்லது இவர்களிலிருந்து நம்ம ஒதுங்கி இருக்கும் பொழுது இவர்கள் திருந்திக் கொள்வார்கள் என்ற சூழ்நிலை இருந்தால் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த ஸ்டெப் எடுக்க வேண்டும். நான் அவரிடம் பேசாத இருக்கிறதுனால, பைக்காட் செய்யறதுனால அவர் அந்த பாவத்தை விடுவாரு, அவர் அந்த ஷிர்க்கு பிதஅத்தான விஷயங்கள் விடுவாரு என்று இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? மேற்கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக ஏதோ ஒரு அறியாமல நம்முடைய சகோதரி யாராவது வட்டிக்கு போயிடுறாங்க, அந்த வீட்டுல போய் சாப்பிட்றது, இந்த விஷயங்களை வந்து இவர் தடுத்து கொள்வதனால், சொந்த சகோதரர் அவர்களுடைய வீட்டில் சென்று சாப்பிடுவதை தடுத்து கொள்வதனால், இல்லப்பா நீ வட்டியா வாங்கி இருக்கிற, நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அவர் அந்த பாவத்தை உணர்ந்து அதை விடக்கூடியவனாக இருந்தார் என்றால் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த விஷயங்கள் நாம் செய்யக்கூடாது என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? அவர்களுடைய யாரிடம் என்று பேசக்கூடாது என்று சமூகத்துடைய அதை துண்டிக்கக்கூடிய நிலை பயக்காட் செய்தார்கள். தபூக்குடைய போர்ல கலந்து கொள்ளாத 3 சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேலும் அதிகமான நாட்கள்ல இவர்களிடம் யாரும் பேசக்கூடாது, யாருடைய உறவு வைக்கக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது, எதுவரை என்றால் சலாமுக்கு பதிலும் சொல்லக்கூடிய விஷயத்திலும் என்ன தடையாக இருந்தது. எதற்காக? அவர்கள் செய்த கொஞ்சம் தள்ளி போடுதல், அந்த போர்க்களத்துல கலந்து கொள்வதை கொஞ்சம் தள்ளி போட்டாங்க, காரணமின்றி. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விஷயத்தை நினைவுபடுத்தி இந்த விஷயத்தை அவர்களுக்கு சொல்லி ஊற விட்டு ஒதுக்கி, அல்லது மக்கள் சமூகத்துடைய விஷயத்துல பேசக்கூடிய விஷயத்தை ஒதுக்கி வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பாவத்திலிருந்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பு ஏற்படுத்தினார். அதே போர்க்களத்தில் தான் முனாஃபிகீன்கள் நயவஞ்சகர்களும்
அவர்களும் காரணங்களை சொல்லி வரல. அவர்கள் பொய் காரணங்களை சொல்லி தப்பித்துக் கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கவில்லை. இங்கு சாலிஹாக ஒரு நல்ல ஒரு சஹாபாக்களாக இருந்த இவர்களுக்கு இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி செய்தார்கள். ஆக இந்த மாதிரி விஷயங்களை புறக்கணிப்பது, 3 நாளுக்கு அதிகமாக புறக்கணிப்பது என்பது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் தனிப்பட்ட ஒரு விஷயத்திற்காக நம்ம 3 நாளுக்கு அதிகமாக நம்ம உறவை துண்டித்து இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் நம்ம சலாமாவது சொல்லக்கூடியவர்களும் சலாமுக்கு பதில் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த விஷயத்தில் நாம செய்வது என்பது என்ன, இது நமக்கு வலியுறுத்தப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வுல மீதமுள்ள சில ஹதீஸில் பார்க்கலாம். உறவு துண்டிக்கக்கூடியவருக்கு எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை மார்க்க நமக்கு விடுத்திருக்கின்ற விஷயங்களை பார்க்கலாம். அல்லாஹ் நமக்கு உறவு பேணக்கூடியவர்களாக, உறவை பேணி வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக.